முன்னாலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு ஒரு டூர் போவாங்க, வருஷம் முழுக்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கெல்லாம் பார்த்தா திடீர்னு கிளம்பிடுறாங்க. முதல்ல டூர் போறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? என்னடா சொல்றீங்க? பக்கத்தில் ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல ஃபிளிப் பண்ணுங்க சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. ஏய், உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அது ஒரு டயலாக் வரும். அது டயலாக் முடிச்சிருந்தா खत्म बाय बाय टाटा गुड बाय गया ஒன் மோர். ஓ நல்லா இல்ல. ஓ நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. ஓகே, நல்லா வரலையா? ஒன் மோர். அப்ப கொட்டை பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னனே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னனே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? அடம்பிடிக்கிறிய நீ. அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸும் கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ட்ரிங்க்ஸ் பண்ணு. சோ அப்ப போனது பெல்ட் அடிக்கவா என்ன? ரெண்டு விஷயத்துக்கும். குடிச்சு சந்தோஷமா இரு. சரிப்பா, நீ டேட்ல ஃபர்ஸ்ட் அந்த வியூ பாயிண்ட பார்த்தவொடனே என்ன பண்ணீங்க? அதுதான் சார் டோபமைன் சொல்றோம் இல்லையா, இந்த டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னுவாங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. ஒரு பிரேக். இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, இல்ல ட்ரீட்மெண்ட் போன மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு டூர் போட்டதுக்கு என்னென்ன சொல்லிட்டீங்க? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ஆக்சுவலா இப்ப இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். ஆசைனா பெரிய ஆசை. அது வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்குலாம் போறான், இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்போம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்ம கத்தும்போது இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஐ லவ் யூ அப்படின்னு கத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருப்பி நமக்கே எக்கோ அடிக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி என்ன கத்துனீங்க நீங்க? என்னோட நேமே கத்துவேன் சார். நித்யராஜ், நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு கத்துவேன். நல்லா இருக்கியா? என்ன கத்துவீங்க? இந்த மாதிரி போனா மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? போடா போடா புண்ணாக்கி. என் பாட்டி எனக்கே பயமா இருக்கே. சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஏய், ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா? ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? இப்ப இவன் ஃப்ரெண்டு தான், மேல போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூ. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்ன ஒரு லூ. என்னங்க? ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டா திட்டி வளர்க்கல. டீசெண்டா திட்டி பழக்கம் இல்லையா? வர்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன நீ ஒண்ணுமே பண்ணா கத்தி போட்டு காட்டினா போதும். லவ் யூ ஜெனு. ஓகே, அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. வேற யாரு? நான் தான். ஓ, லவ் யூ ஜெனு. ஓ, ஏன்னா எக்கோ கேட்கும் இல்ல, ஆ. அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கின்னு. சார் லைட்டா மதர் அப்படி கத்துவேன் சார். அங்க Here I come. மதர் இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. मम्मी आजा चल हमको इंटरव्यू की.
அது ஏன்னா என் பிராண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு வீடியோ நான் மதர்ன்னு கத்துனால 5 மில்லியன் வியூஸ் போய்க்கு சார். லவ் யூ நித்யா, மாமா இஸ் ஹியர் ஃபார் யூ. பாபாவா? மாமா 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 மாமாவா? ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. என்ன ஊ. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், ஓ நீங்க தாய்ச்சியில அந்த ஊவா பாத்தீங்களா தறி உள்ள விட்டுச்சு. இந்த நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்காங்க, இதையே குறை சொல்றீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய போறாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்ப ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு போய் எதிர்பாராத விதமாக இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய ஏற்படுது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பார்த்துட்டு வரதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க உங்க என்ஜாய்மெண்ட் ஓகே, பட் உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்குதான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இந்த இப்ப நீங்க வந்து ஐடில இவங்களுக்கு மேல் பதவியில இருக்கீங்க. உங்க இதெல்லாம் என்னன்னா, இவர் 2 நாள் லீவு போட்டா அவங்க வேலை பாதிக்கப்படுது, அவ்வளவுதான் உங்க கவலை. ஆஹா அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஆமா, மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார். அன்பிளான்டு சிக் லீவ் போடுறாங்க சார். மேடம் அதானே உலக வழக்கம். உங்களுக்கு ஆபீஸுக்கு அவன் லீவு போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. அடே போய் அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அந்த பொண்ணுக்கு என்னதாம்பா வேணும்? நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க. டேய் வண்டி எடுங்கடா. ஒரு ரிசார்ட் கூட்டி போவீங்க. ஆமா சார். போய் அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோ பண்ணுவீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு என்னம்மா? வரோம். ஸ்ட்ரெஸ் குறைக்க தானே சார் குறைக்க தான் கூட்டுவோம். இப்ப அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அதுல இவங்க குளிப்பாங்களா? ஆமா சார். அங்க அரைகுறை ஆடையோட குளிக்க மாட்டாங்களே? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? குளிக்கலாம். அங்க கத்தலாமா? கத்தலாம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்தரி இவரை காப்பாத்தணும். பக்கத்து ரிசார்ட்ல அங்கிள் வந்து அவர் ஃபேமிலியோட தங்கி இருக்கார். இப்ப பால்கனில இருந்து அவர் பாக்குறார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க நிஜமாவே பாருங்க, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பண்ற அட்டூழியம் ஒண்ணு இருக்கே.